ஆனால் அதுக்கு மேலேயே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுமே வந்து சொல்கிறாங்க. இதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, அதாவது இஸ்ரேல் படையினர், அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் ஈடுபட்டவங்க, இந்த இராணுவமாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த சட்டத்தை எதுவும் மீறலை, நீங்கள் கொடுத்த ரூல்ஸையும் நாங்கள் எதுவும் மீறலை, போர்க்குற்றத்துக்கான விஷயங்கள் நான் எதுவுமே பண்ணவே இல்லை, எல்லாமே வந்து நாங்கள் ரூல்ஸ் நடப்பீடெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது இவ்வளோதான், ஒரு போர்க்குற்றம் ஆகாத நிலையில தான் நாங்கள் எல்லா விஷயங்களும் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி வீண் பழியை வந்து எங்கள் மேலே போடுறாங்க. நிறைய காட்சிகள் வந்து இஸ்ரேல் தான் வந்து ஏதோ தாக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் காமிச்சு, நிறைய மீடியாஸ், நிறைய வெளி உலகத்தில் வந்து இந்த மாதிரிலாம் காமிச்சு எங்களை வந்து தப்பாக காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து, அதாவது உயர பதவியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இது வந்து வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரெஸ் மீட்லேயே நிறைய பேர் இது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் எப்போவுமே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த போர் நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது போர்லையுமே இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கட்டுப்பாட்டோட தான் வந்து இஸ்ரேல் வந்து இருக்காங்க. ஆனால் அதுவும் மீறி தான் வந்து நாங்கள் பண்ணுறோங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது இப்போ முட்டுக்கட்டுற மாதிரி இவங்க வந்து பேசுறது இல்லை. கிட்டத்தட்ட இது 2023 இவங்க தாக்குதல் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த மாதிரி சொல்லிட்டே தான் இருக்காங்க. அதை எப்படின்னா, ஒரு பல மக்களை கொன்னாலுமே இங்கே வந்து சொல்றது எப்படி, அப்படியே மீடியா கிட்ட, அதாவது பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தப்பா எதுவும் பண்ணல, ஹமாஸ் அடிக்கிறாங்க அதனால நாங்கள் திருப்பி அடிக்கிறோம், இத்தனை மக்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, ஆனால் அவ்வளோ பேர் இறக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் அவ்வளோ மக்கள் இறந்துருந்தாங்க. இது போக போக தான் எல்லாத்துக்கும் உண்மை அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. அப்போவுமே நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து உண்மையதான் சொல்றாங்க, அவ்வளோ மக்கள் அங்கே இறக்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போக போக தான் எல்லா பத்திரிகையிலையும் இவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 67,000 மக்களுக்கு மேலே வந்து அங்கே இப்போ இறந்து போய் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவர் பண்ணவே இல்லை. அதாவது இவ்வளோ மக்கள் இறந்து போல, தப்பாக காமிக்கிறாங்க அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா கரெக்டாகவே தெரியும் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போவுமே வந்து அவங்க மறைக்க பார்க்குறாங்க, போர்க்குற்றம் செய்ததை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க உளவுத்துறை வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக இஸ்ரேல் மட்டும்தான் டார்கெட் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹமாஸ் மேலேயுமே வந்து இந்த போர்க்குற்றம் வந்து இருக்குது. ஏன்னா இவங்க மட்டும் தாக்குதல் பண்ணி, அதாவது ஒரு போர்க்குற்றத்தில் வந்து ஒரு